மாயா சந்தியா சீரியல் ஜனவரி 5ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா, மகாலிங்க வந்துட்டு இந்த விஷயத்தை எப்படியாவது பெருசாக்கணும் அப்படின்னு மகாலிங்க நினைக்கிறாரு. அப்போ மகாலிங்க நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ மகாலிங்க புவனேஸ்வரியோட வீட்டு கதவை தட்டுறாரு. அப்போ புவனேஸ்வரி நேராக பசுபதி கிட்ட போயிட்டு, அண்ணா பாதி குரலில் யாரோ கதவை தட்டுறாங்க, ஏதோ அந்த மகாலிங்க சவுண்டு மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பாருங்கண்ணா அப்படின்னு. பசுபதியும் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு நேராக மகாலிங்கத்தை காமிக்கிறாங்க. அப்போ மகாலிங்க நேராக பசுபதியை பார்த்து, ஐயா நீங்க இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்க, ஆனா உங்க குடும்பத்தை அந்த ஜானகி பழி வாங்கிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி கேட்குறாங்க, என்ன முட்டாள்தனமா பேசுறீங்க, என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, ரொம்ப நாளா அந்த புவனேஸ்வரி அந்த ஜானகி உங்க குடும்பத்தை பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தால, இப்ப பழி வாங்கிட்டா, உங்க குடும்பத்தை கருவறுத்துட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாரு, கண்டபடி உளராம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, நான் எதேச்சையா வீட்டுல உட்காந்துருக்கும் பொழுது ஜானகியை பார்த்தேன். என்னடா இந்த நேரத்துல ஜானகி எங்கேயோ போறாளே அப்படின்னு அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போனேன். அப்பதான் அவ உங்களோட பண்ணை வீட்டுக்கு போறத பார்த்தேன். என்னடா அவ இந்த நேரத்துல உங்களோட பண்ணை வீட்டுக்கு போறாளே அப்படின்னு ஃபாலோ பண்ணி போகும் பொழுதுதான் தெரிஞ்சிச்சு, அங்க ஏற்கனவே மாயா கார்த்தியை கொண்டுட்டா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சியாகி, இங்க பாரு, கண்டபடி உளராம சொல்லு அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, நான் குடிக்கலாம் இல்ல, கரெக்டா தான் நான் சொல்றேன். அந்த ஜானகியும் மாயாவும் சேர்ந்து கார்த்திய யாருக்கும் தெரியாம புதைச்சிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க புவனேஸ்வரி. புவனேஸ்வரி மகாலிங்கத்தை பார்த்து, இங்க பாரு, நீ சொல்றது மட்டும் பொய்யா இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க பையனுக்கு இப்போ உடனே கால் பண்ணி பாருங்க, அவர் எடுக்க மாட்டாரு, ஏன்னா அவன் உயிரோடையே இல்லை அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, நான் என் பையனுக்கு கால் பண்றேன் அப்படின்ட்டு நேரா கார்த்திக்கு ஃபோன் பண்றேங்க. கார்த்தியோட போனை ரிங் ஆகுதே தவிர்த்து கார்த்தி ஃபோன் எடுக்கல. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, அண்ணா என்னாச்சு, அவன் போனை எடுத்தானா இல்லையா அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, அவன் போனை எடுக்க மாட்டேங்கிறாமா, என்னன்னு தெரியலையே அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா மறுபடி ஃபோன் அடிங்க அப்படின்னு சொல்ல, ஃபோனு மறுபடி அடிக்கும் பொழுது சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. அப்ப பசுபதி சொல்றாரு, ஏம்மா ஃபர்ஸ்ட் ரிங்க போணுச்சு, இப்ப சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, எப்படி அந்த போனு உங்க கைக்கு இருக்கும், இங்க பாருங்க, அந்த போனு கார்த்திகிட்டே இல்லை, இப்ப அந்த போனு மாயா கிட்டே இருக்கு அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருங்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, அவங்க கார்த்தியை கொன்ன பிறகுதான் அந்த இடத்துக்கு போனேன். அங்க போய் பார்த்தா ஜானகி அந்த கார்த்தியை கட்டையெல்லாம் அடிச்சிருக்கா. அங்க என்ன நடந்துச்சுன்னா, உங்க பையன் சொல்லக்கூடாது, உங்க பையன் மாயக்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான், அதனாலதான் அப்படி நடந்துச்சான். அதோட ஏற்கனவே தனாவோட வீடியோவை அந்த கார்த்தி வச்சு மிரட்டிக்கிட்டு இருந்திருக்கான். அதை வாங்குறதுக்காக தான் மாயா போயிருந்திருக்கான். அப்பதான் அந்த கார்த்தி ரொம்ப போதையில மாயாவை கெடுக்க பார்த்துருக்கான். அதனாலதான் நம்ம ஜானகி எப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்ப என்னதான் இருந்தாலும் இப்படி கொலை பண்றதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி நேரா மகாலிங்கத்துக்கிட்ட, இங்க பாரு, நீ சொல்றதை என்னால நம்ப முடியல அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, இப்பவே நீங்க பண்ண வீட்டுக்கு வந்தீங்கன்னா என்னால நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொன்னதோட ஜானகியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா பண்ணை வீட்டுக்கு போறாங்க. பண்ணை வீட்டுல போய் பாக்குறதுக்காக பாக்குறாங்க. அப்ப கார்த்தியோட பைக்கு கிடக்கு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, பாத்தீங்களா உங்க பிள்ளையோட பைக்கு கிடக்கு அப்படின்னு. அப்ப நம்ம மகாலிங்க சொல்றாரு, உள்ளார போய் பாருங்க அப்படின்னு சொன்னதோட நம்ம புவனேஸ்வரியும் அந்த பசுபதியும் சேர்ந்து வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க எங்கேயுமே கார்த்தி இல்லை. அப்ப மகாலிங்க சொல்றாரு, எப்படி உங்க பிள்ளை இருப்பான், அதான் உங்க பிள்ளைய மண்ணுக்குள்ள போட்டு புதைச்சிட்டாங்களே அப்படின்னு. அப்ப பசுபதி டக்குன்னு மகாலிங்கத்தோட சட்டையை பிடிச்சி, இங்க பாரு, நீ பொய் சொன்னேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான், அந்த ஜானகி வந்துட்டு என் குடும்பத்துக்கு எதிரா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாளே தவிர்த்து இந்த கொலை பண்ற அளவுக்கெல்லாம் ஜானகிக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு மகாலிங்க சொல்றாரு. அதைத்தான் நான் நேரடியா பார்த்தனே, அவ அப்படிப்பட்ட வேலையை பண்ணிட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி நடிக்கிறான், நீங்க அவளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம புவனேஸ்வரி நேரா பசுபதி கிட்ட, அண்ணா அந்த கார்த்தியோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க அவன் எங்க அப்படின்னு. பசுபதியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தியோட ஃப்ரெண்டுக்கும் கால் பண்றாங்க. அப்புறம் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருப்பா,
இந்த நேரத்துல ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்னு கோவப்படாத. கார்த்தியை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். கார்த்தி எங்க இருக்கான்னு தெரியுமாப்பா அப்படின்னு. அப்ப அவர் கேக்குறாரு, ஏன் சார் என்னாச்சு அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருப்பா, கார்த்தி நேத்தையிலேருந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், ஸோ அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், நேத்து சாயந்தரம் போல நான் ஃபோன் பண்ணேன், பண்ண வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான். ஸோ பண்ண வீட்டில் தான் இருப்பான், போய் பாருங்களேன் அப்படின்னு. அப்புறம் அந்த பசுபதி சொல்றாரு, நாங்க பண்ண வீட்டில் தான் இருக்கோம், பண்ண வீட்டில் வந்து பார்த்தோம், அவனை காணோம், அதுக்காக தான் நாங்க கேட்குறோம் அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பையன் சொல்றான், இங்க பாருங்க, என்கிட்ட சொல்லாம அவன் எங்கேயுமே போக மாட்டான், அவன் அந்த பண்ணை வீட்டுக்கு தான் வரேன்னு சொன்னான், அங்கேயே பாருங்க, அங்கதான் இருப்பான் அப்படின்னு. பசுபதியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. அப்ப மகாலிங்க சொல்றாரு, என்ன உங்க புள்ள இங்கதான் இருப்பாருன்னு சொல்லியிருப்பாங்களே, இங்க பாருங்க, இங்கதான் உங்க புள்ள இருந்திருக்கான், ஆனா அந்த ஜானகி திட்டம் போட்டு உங்க பையனை கொன்னுட்டான் அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, இங்கதான் வந்துட்டு கொலை நடந்திருக்கு அப்படின்னு மகாலிங்க சொல்றாரு, ஆனா நடந்ததுக்கான ஒரு சாட்சி கூட இல்லையே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா அந்த ஜானகி இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருக்க மாட்டா, அந்த மாயா தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணியிருப்பா, அவ ஃபாரின்ல படிச்சுட்டு வந்தவ, கண்டிப்பா இதை பத்தின விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு தெரியும், ஒருவேளை அவ செஞ்சிருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்ப நம்ம மாயாவோட கை செயின் கீழே கிடக்கிறத பாக்குறாங்க. அப்ப நம்ம புவனேஸ்வரி அந்த கை செயின் எடுத்து பாருங்க இது யாரோடது அப்படின்னு. பசுபதி சொல்றாரு, இது ஒரு தடவை அந்த மாயாவோட கையில இருக்கிறத பார்த்திருக்கேன் அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இப்பயாவது புரியுதா, அவங்க இங்க வந்துட்டு போயிருக்காங்க, உங்க பையன் உயிரோடவே இல்லை, சொல்றத நம்புங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, கொலையை பார்த்தவன் நான் இருக்கேன், அப்புறம் எதுக்கு நீங்க மிஸ்ஸிங் கேஸ் கொடுக்குறீங்க, நீங்க அந்த ஜானகி மேல நேரடியாவே பழி சொல்லுங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இல்ல, அந்த ஜானகி மேல என்னால கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, என்னம்மா இப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, எனக்கு பழி வாங்கணும்னு ஆசைப்படுறது அந்த ரகுராம தான், ஜானகியே கிடையாது. அந்த ஜானகி வெளியில இருந்து அந்த குடும்பம் கஷ்டப்படுறத பார்க்கணும், தவிக்கணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, ஃபர்ஸ்ட் கார்த்தி எங்க இருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரியும் சரி, அதை பத்தி ஃபர்ஸ்ட் விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மகாலிங்க சொல்றாரு, நானும் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், உங்க பையன் உயிரோடவே இல்லைன்னு, ஏன் இப்படி கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, எங்க புள்ள கார்த்தி ரொம்ப திறமையானவன், அவன் இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி பொம்பளைங்கிட்ட மாட்டி சாகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்க இப்படி தப்பா பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நேரா மகாலிங்கத்தை பார்த்து கேட்க, மகாலிங்கம் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க கேட்கலைன்னா நான் போயிட்டு இப்பயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க நேரா ஸ்டேஷனுக்கு போறாரு. அப்ப பசுபதி சொல்றாரு, இங்க பாருமா, இப்ப கூட என்னால நம்பவே முடியல, கார்த்திக்கு கண்டிப்பா எதுவும் ஆகியிருக்காதுமா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அண்ணா, நேரம் ஆக ஆக அவன் போன் அட்டன் பண்ணாம இருக்கிறத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குண்ணா அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, இதோ வீடியோ அப்படின்னு அந்த மகாலிங்க சொன்னால, நம்ம வேணா லேப்டாப் எடுத்து பார்க்கலாமா அப்படின்னு சொல்ல, புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல தனாவோட ஒரு வீடியோ இருக்கு. அதை பார்த்ததோட புவனேஸ்வரி எதிர்ச்சி ஆகுறாங்க, இவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு. அப்ப பசுபதி சொல்றாரு, ஆமாமா, இவன் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, கண்டிப்பா இந்த வீடியோவை காமிச்சு அவன் தனாவை கூப்பிட்டுருக்கான், தனாவுக்கு பதிலா மாயா வந்திருக்கான், அப்பதான் இங்க ஏதோ நடந்திருக்கு, கண்டிப்பா கார்த்தி காணாம போனதுக்கோ இதுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு, நம்ம எப்படியாவது கார்த்திய எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் மகாலிங்க நேரா ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போயிட்டு நேரா போலீஸை பார்த்து, இங்க பாருங்க, ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு. அவங்க கேக்குறாங்க, யாரு மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, ஒரு கொலைய நான் நேரடியா பார்த்தேன், அதுக்காக தான் ஐ விட்னஸோட நான் சொல்ல வந்திருக்கேன், இது மாதிரி ரகுராம் வீட்டுல ஜானகின்னு ஒருத்தர் இருக்காங்கல்ல, அவங்க தான் இந்த மாதிரி கொலையை பண்ணது அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, அந்த வீட்டுல உள்ள லேடியா இந்த காரியம் பண்ணாங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க, அவங்க பொண்ண தப்பா வந்து கார்த்தி வீடியோ எடுத்து வச்சிருந்தான், அதுக்காக ஜானகி திட்டம் போட்டு கார்த்திய கொலை பண்ணிட்டாங்க, அவங்க கூட மாயாவும் இருந்தாங்க அப்படின்னு. இது கேட்டதோட அந்த போலீஸ் சொல்றாங்க, சரி வாங்க உடனே கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஜானகியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட அந்த போலீஸ் வந்துட்டு நேரா ஜானகியையும் ரகுராம் வீட்டுல உள்ளவங்களையும் கூப்பிடுறாங்க. அப்ப ரகுராம் நேரா போலீஸை பார்த்து, வணக்கம் சார், வாங்க அப்படின்னு சொல்ல, அப்போ போலீஸ் சொல்றாரு, இங்க பாருங்க சார், நான் உட்காந்து பேசுற மாதிரி எல்லாம் வரல, கைது செய்ய வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப பாட்டி கேக்குறாங்க, கைதா, யாரை கைது பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க ஐயா ரகுராம்,
உங்களோட பொண்டாட்டி ஜானகியை கைது பண்றதுக்காக தான் போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட மாயாவும் ஜானகியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மாயா கேக்குறாங்க, இங்க பாருங்க பெரியம்மா அப்படி என்ன தப்பு பண்ணாங்க, அவங்கள எதுக்கு நீங்க இப்படி கைது பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு. மகாலிங்க சொல்றாரு, நேத்து கமுக்கமா கார்த்திய தீத்து கட்டிட்டு என்ன நல்லவ மாதிரி பேசுற, நீங்க 2 பேருமே சேர்ந்து கார்த்தியை தீத்து கட்டி அவனை போர்வையில சுருட்டி கொண்டு போய் புதைச்சதை என் கண்ணால பார்த்தேன். இப்ப கூட நீங்க 2 பேரும் எந்த இடத்துல அந்த பையனை புதைச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத காமிப்பேன் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா நினைக்கிறாங்க, கண்டிப்பா நேத்து நடந்த விஷயத்த இந்த மகாலிங்கம் பார்த்திருக்கான் அப்படின்னு. அப்ப ஜானகி பதட்டமடைய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்ல. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க நடந்த உண்மையை நான் சொல்றேன் அப்படின்னு. அப்ப நம்ம மாயா பயப்படுறாங்க. அதே நேரம் தனாவும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததோட நம்ம மகாலிங்க சொல்றாரு, இங்க பாருங்க அந்த பையன் கார்த்தி இருக்கான்னு இவரோட பொண்ணு தனா இருக்கால, அவளை தப்பா வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்காங்க. இந்த தனாவும் கார்த்தியும் ஆரம்பத்துல காலேஜ்ல லவ் பண்ணி இருந்திருக்காங்க. அப்ப 2 பேரும் மீட் பண்ணும் பொழுது அந்த கார்த்தி தனாவை வீடியோ எடுத்து வச்சிருந்திருக்கான். அப்ப அந்த வீடியோவை வந்துட்டு வெளியில போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி தனாவை மிரட்டி இருக்காங்க. தனாவுக்கு பதிலா மாயா போயிருக்காங்க. மாயாவும் ஜானகியை சேர்ந்து திட்டம் போட்டு கார்த்தியை கொலை பண்ணிட்டாங்க. எங்க அந்த வீடியோவை வெளியில விட்டா பிரச்சனை ஆகிரும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க திட்டம் போட்டு கார்த்தியை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரகுராம் பேரதிர்ச்சி ஆகுறாரு. ரகுராம் நேரா மாயாவை பார்த்து, இங்க என்ன நடக்குது சொல்லுங்க அப்படின்னு சொல்ல. மாயா அழுதுகிட்டே, பெரியப்பா இதுக்கு மேலேயும் உண்மையை மறைக்கிறது ரொம்ப தப்பு. நாங்க தனாவை காப்பாத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணோம், கடைசியில இப்படி ஆகிருச்சு அப்படின்னு. அப்ப ரகுராம் கேக்குறாரு, அப்ப நடந்தது உண்மையா அப்படின்னு சொல்ல. அப்ப ஜானகி டக்குன்னு ரகுராமோட காலில் விழுந்து, எனக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்னே அப்படி பண்ணவே இல்லை, சூழ்நிலையால அப்படி நடந்துருச்சு. மாயா எப்படியாவது கார்த்திகிட்ட போயிட்டு அந்த வீடியோவை வாங்கலாம் அப்படின்ட்டு தனா மாதிரியே புடவை கட்டிக்கிட்டு போனான். ஆனா அந்த கார்த்தி வந்திருக்கிறது மாயா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டான். ஆனா மாயா எப்படியாவது அவங்கிட்ட இருந்து வீடியோவை டெலீட் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அந்த கார்த்தி மாயா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான். நான் என்னடா மாயா இன்னும் காணுமே அப்படின்ட்டு போய் பார்த்தா அந்த கார்த்தி மாயாவை கெடுக்க பார்த்தான். அப்பதான் நான் போயிட்டு மாயாவை காப்பாத்தினேன். மாயா கிட்ட இருந்து அந்த கார்த்திகிட்ட இருந்து மாயாவை காப்பாத்தின பிறகு அந்த கார்த்தி அடங்க மாட்டேன்ட்டான். அதனாலதான் அவன் தலையில கட்டையால அடிச்சேன். அவன் மயக்கம் போட்டு மட்டும்தான் கீழே விழுந்தான். ஆனா அவன் சாகுற அளவுக்கெல்லாம் நான் அடிக்கல அப்படின்னு. இதை கேட்டதோட போலீஸ் சொல்றாங்க, அதான் வாக்குமூலம் நீங்களே கொடுத்துட்டீங்கல்ல, அப்ப உங்களாலதான் அந்த பையன் கார்த்தி இறந்திருக்கான் அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, அவன் சாகுற அளவுக்கு நான் அடிக்கல அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, பெரியம்மா ஏன் பெரியம்மா அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, மாயா வேற வழி இல்ல, நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு. அப்ப ரகுராம் நேரா மாயாவை பார்த்து, அப்ப நீங்க 2 பேரும் தனாவை காப்பாத்துறதுக்காக தான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணீங்களா அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியப்பா ஆரம்பத்துல இருந்து அந்த கார்த்தி நல்லவன் இல்லை அப்படின்னு கதிர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு. ஆனா நீங்க யாருமே கண்டுக்கவே இல்லை. எப்படியாவது அந்த கார்த்திகிட்ட இருந்து தனாவை காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இத்தனை நாளும் போராடிக்கிட்டு இருந்தோம். கடைசியில அந்த கார்த்தி வீடியோவை வச்சு தனாவை கூப்பிட்டான். நாங்க எப்படியாவது தனாவை காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் இதை முயற்சி பண்ணோம். ஆனா கடைசியில இப்படி தப்பாகிருச்சு அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம தனா வந்துட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம தனா நேரா மாயா கிட்ட வந்துட்டு, மாயா என்ன காப்பாத்துறதுக்காக தான் நீங்க இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணீங்களா அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருதுனா இதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணது பெரியம்மா தான். பெரியம்மா தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய குற்றப்பலிய வாங்கிட்டு நிக்கிறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ஜானகி வந்துட்டு ரகுராமோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்னங்க, நான் இந்த குடும்பத்தோட மானியத்தையே வாங்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் நேரா ஜானகியை பார்த்து, இங்க பாரு நம்ம பொண்ணுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணியிருக்க, அவனை கொன்னதுல எந்தவித தப்பும் இல்லை. இதுக்காக நீ கொலை பழிய வேண்டணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போலீஸை பார்த்து, இங்க பாருங்க சார், இவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவங்க மேல உள்ள பழியை நான் ஏத்துக்கிறேன், என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு. அப்ப நம்ம புவனேஸ்வரி எதிர்பார்த்தது நடக்குது. மகாலிங்க நேரா ரகுராமத்து, இங்க பாருங்க உங்க மேல எந்த தப்புமே இல்லை, தப்பு பண்ணது உங்க பொண்டாட்டி தான், அப்ப அவங்கள தானே கைது பண்ணணும், நீங்க ஏன் இடையில வரீங்க அப்படின்னு. அப்ப ரகுராம் சொல்றாரு, இங்க பாருங்க சார், என் பொண்டாட்டிக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நான் தான் அவங்கள கார்த்தியை கொலை பண்ண சொன்னேன், என்னையே நீங்க கைது பண்ணுங்க அப்படின்னு. இது கேட்டதோட போலீஸ் நேரா ரகுராம பார்த்து, அப்ப இவரையே கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. ஜானகி அதிர்ச்சியாகி நேரா போலீஸை பார்த்து, இங்க பாருங்க சார், இவர் எந்த தப்பும் பண்ணவே இல்லை, தப்பு பண்ணது நான் தான், தயவு செஞ்சு என்ன கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி கெஞ்சுறாங்க. ஆனா போலீஸ் வந்துட்டு நேரா ரகுராம் வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்ததுனால ரகுராமையே கைது பண்றாங்க. அப்ப இதை பார்த்துட்டு பத்மாவும் பார்வதியும் சொல்றாங்க, அண்ணி நேற்று நைட்டு நீங்க 2 பேருமே எங்க போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறது நாங்க திரும்ப திரும்ப கேட்டோம், ஆனா எங்ககிட்ட சொல்லாம நீங்க மறைச்சிங்கல்ல, கடைசியில எப்பேற்பட்ட பிரச்சனை வந்துட்டு பாத்தீங்களா, ஏன் நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணீங்க,
அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, பத்மா என்னை மன்னிச்சிரு, இந்த அளவுக்கு பிரச்சனை சீரியஸ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நான் கார்த்திய உண்மையிலே சொல்றேன், நான் வேகமா அடிச்சு அவளை கொலை பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. அவன் தலையில லைட்டா தான் அடிச்சேன், அவன் மயங்கி மட்டும்தான் விழுந்திருப்பான். பட் அவனை சாகுற மாதிரி எல்லாம் நான் அடிக்கல அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க அண்ணி, நீங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்க கூட இருக்கிறதே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப ரகுராம போலீஸ் கைது பண்ண. அப்ப மகாலிங்க நேரா ரகுராமா பார்த்து, என்ன ரகு, எனக்கு முன்னாடியே நீ கைதாகிட்ட, இங்க பாரு, இனிமே உன் குடும்பம் சுக்குநூறா உடைய போகுது. உன் குடும்பத்தையே இந்த கிராமத்துல உள்ளவங்க அசிங்கமா பேச போறாங்க. இங்க பாரு, அன்னைக்கு ஜானகி வந்துட்டு கார்த்தியை கொல்லல, நான் தான் அந்த கார்த்தியை கொன்னேன். அந்த ஜானகி வந்துட்டு கார்த்திய தலையில அடிச்சதோட அவன் மயங்கி மட்டும்தான் விழுந்தான். அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த இடத்த விட்டு போனதோட நான் ரூமுக்குள்ள புகுந்து அந்த கார்த்தியை தீர்த்து கட்டிட்டேன். அப்பதானே அந்த பழிய உங்க மேல போட்டு உங்க குடும்பத்தையே அவமானப்படுத்தலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட ரகுராம் அதிர்ச்சி ஆகுறாரு. இன்னொரு பக்கம் போலீஸ் நேரா ரகுராம அழைச்சிட்டு போயிட்டு ஜெயில அடைக்கிறாங்க. அப்ப நம்ம ஜானகி வந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டு அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப மாயா நேரா ஜானகிட்ட வந்துட்டு, பெரியம்மா கவலைப்படாதீங்க, எப்படியாவது பெரியப்பாவை வெளியில கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்ப தனா இங்கேருந்து வந்துட்டு மாயா கிட்ட, மாயா, இந்த உண்மையை நீ முன்னாடியே சொல்லியிருந்தியன்னா நான் கார்த்தி எப்படிப்பட்டவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டே விலகிருப்பேன்னு. எதுக்காக இத்தனை நாளே இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம இருந்த? இப்படி நீ எனக்கு துரோகம் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, இங்க பாருதனா, தயவு செஞ்சு புரிஞ்சிக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க ஆரம்பத்துல இருந்து போராடணும். ஆனா கடைசியில இப்படி நடக்கும்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா, எப்படியாவது அப்பாவை வெளியில கூட்டிட்டு வாங்கம்மா, அப்பா இல்லாம கண்டிப்பா எங்களால இருக்கவே முடியாது, தயவு செஞ்சு அப்பாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, கண்டிப்பா கூட்டிட்டு வரேன் அப்படின்னு. அப்ப சிவா இங்கேருந்து வந்துட்டு ஜானகியை பார்த்து, அண்ணி, இதுக்குதான் நேற்று நைட்டு நீங்க சுடுகாட்டு பக்கமா வந்தீங்களா? நீங்க ஏதோ முக்கியமான விஷயமா தான் வந்துட்டு போறீங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணிட்டு போவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு சிவா, நான் உண்மையிலேயே சொல்றேன், அந்த கார்த்தியை நான் கொல்லல அப்படின்னு. அப்ப சிவா சொல்றாரு, அதான் ஹை விட்னஸ் மகாலிங்க இருக்கானே அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, இங்க பாருங்க, அவன் பொய் சொல்றான், எனக்கு என்னமோ இதுல இடையில அவன் ஏதாவது பண்ணிருப்பான்னு தோணுது. நானும் மாயாவும் அவனை கட்டையால அடிச்ச பிறகு இந்த பக்கமா வந்துட்டோம். அதுக்கப்புறம் போய் பார்க்கும் பொழுது அவன் தலையில இருந்து ரத்தம் வந்துருச்சு. எனக்கு என்னமோ நாங்க இங்கிட்டு வந்த பிறகு அவனை யாரோ ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்றாரு, ஒருவேளை இருக்கலாம், அந்த மகாலிங்கம் எப்படிப்பட்டவர் தானே அப்படின்னு. அதுக்கப்புறம் மகாலிங்க நேரா பார்வதிக்கு கால் பண்றாரு. அப்ப பார்வதி போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்ல, மகாலிங்க சொல்றாரு, பாத்தியா, அந்த ரகுராம போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமே நீ எதுக்கும் கவலைப்படாதா, அந்த வீட்டுல இனிமே உன் புருஷன் தான் எல்லாமே அப்படின்னு. அப்ப பார்வதி சொல்றாங்க, அது உண்மையாவே நடந்துச்சா? உண்மையாவே அக்கா வந்துட்டு கார்த்தியை கொண்டுட்டாங்களா அப்படின்னு. அப்ப மகாலிங்க சொல்றாரு, இங்க பாரு பார்வதி, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. தலையில தான் லைட்டா அடிச்சுட்டு போனா, அதுக்கப்புறம் அந்த கார்த்தி எந்திரிச்சான். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, நேரா ரூமுக்குள்ள போயிட்டு அந்த கார்த்திய கட்டையால் அடிச்சு நானே கொண்டுட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி அதிர்ச்சியாகி, என்னமாமா சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, அப்ப மகாலிங்க சொல்றாரு, ஆமாம்மா, அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தானே, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அந்த ரகுராம ஜெயிலுக்கு அனுப்பணும்னு நினைச்சேன், உனக்காக தாமா இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு. இது கேட்டதோட பார்வதியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணேன். அப்ப பார்வதி நினைக்கிறாங்க, இவர் என்ன இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிட்டாரு, அப்ப ஜானகி அண்ணி கார்த்தியை கொல்லலையா அப்படின்னு. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சரி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ அந்த மகாலிங்கம் தான் கார்த்தியை தீர்த்து கட்டிட்டு ஜானகியை ஜெயிலுக்கு அனுப்புறதுக்காக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாரு அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த இடத்துல மகாலிங்கத்தை தவிர வேற யாருமே இல்லை. ஜானகியும் நம்ம மாயாவும் வெளியில வந்த பிறகு கண்டிப்பா மகாலிங்க இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க.